வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாள் 9. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். சரி, ஓகே. எப்பயும் போல எந்திரிச்சு காலைல ஒரு முறை தண்ணி மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஈரமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா எங்கள் அத்தை இடத்த கழுவி விட்டு குழம்பு போட்டு வச்சுருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி பக்கத்து மாடிக்கு ஏறி குதிச்சு போய் முதல் பயிற்சியாக மூச்சு பயிற்சி இறங்கியாச்சு. மூச்சு பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வயிற்று தடவி கொடுத்துட்டு ஒர்க் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன மோட்டிவேட் சாங் ஒன்று கேட்டுடுவாங்க. அதுக்காக நான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழிபாரு, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும். சாங் எப்படி வெறித்தனமாக இருந்துச்சா. அதுக்கப்புறமேட்டுக்கு முதல் வேலையை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கீரை சூப்பு கொடுத்தாங்க. இந்த சூப்புக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி பேசினி. அவங்க தான் நமக்கு அந்த முருங்கீரை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றிகள். நம்ம முருங்கீரை சூப்லாம் குடிச்சதே இல்லை. ஃபஸ்ட் டைம் குடிச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வாயில் வச்சது தான் சும்மா கட 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 கடன்னு அடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. சூப்பு தான் நான் குடித்தேன். அப்புறம் நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் வந்தால் கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என் பொண்டாட்டி கல்யாண நாள் ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருந்தா. எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாயசம் வச்சு கொடுத்தாங்க. நமக்கு ஸ்வீட்டே ஆகாது, பாயசமும் குடிக்க மாட்டோம். ஸோ அப்படியே ஒரு நெல்லிக்காய் எடுத்து கடிச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துருந்தேன். அப்புறமேட்டு சாப்பாடு டைமுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்தாங்க. சில்லி அவியல் இந்த மாதிரி நிறையா பிரியாணி மாதிரி ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது என் பையன் வந்து அவன் கொஞ்சம் ஊட்டி விட்டான். சரி, ஓகே. நான் அவங்ககிட்ட ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயாச்சு. சேனலுக்கு போனது எப்பயும் கண்டென்ட் எடுக்கிறவள தான் எப்பயும் எடுத்து முடிச்சு நீ கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் மேலே கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. அதுக்கு முன்னாடி அவள் கொஞ்சம் எனக்கு வளையல் போட்டுவிடு அப்படின்னு சொல்லி புது வளையல் வாங்கி கொடுத்துருந்தேன். பழசு, ஆனால் இப்போ தான் எடுத்து போட்டுக்கிட்டா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பூவெல்லாம் வாங்கிட்டு அப்புறமேட்டு செருப்பு கழட்டி விட்டோம். என் செருப்பு இங்கேருந்து எடுக்கிறோம் ஆளு சிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு அப்புறமேட்டு கோயிலில் போய் நல்லா தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வெளியே வந்தோடனே எனக்கு ஜிகர்தண்டை வாங்கி கொடு அப்படின்னா சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிகர்தண்டை வாங்கி கொடுத்தாச்சு. ஜிகர்தண்டை நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது என் பையன் உட்காந்து மெருக்கடை தலையில் வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன பார்த்துருந்தானு எனக்கே தெரியல. அப்புறம் எங்கள் கல்யாண நாளைக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்ட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக சிக்கன் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சாம்பிள் பார்க்கலானே ஒரு 10 பீஸ் உள்ள தள்ளியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கேக் வெட்டுற செக்ஷன் வந்துருச்சு. நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சு நைட்டு தரமான ஒரு சமையல். ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஒழுங்காக சாப்பிடாம இருந்தோம். இப்போ நல்ல சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். விட்டு ஒரு கட்டுன்னு கட்டியாச்சு. இதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான். எதாக இருந்தாலும் நீங்கள் அவளை தான் கேட்கணும். என்னோட டயட்டை வந்து அவள் தான் இது பண்ணிட்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நான் விலாகை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.